ஃபர்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோலையும் சரி பார்ட் 1லையும் சரி நான் டிஸ்கிரிப்ஷனை அப்டேட் பண்ணிவிட்டேன். தாராளமாக போய் ப்ரீசெட்ஸை டவுன்லோட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். லெட்ஸ் ஸ்டார்ட். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்கோ எஃபெக்ட். இவரோட வீடியோஸில் நம்ம அதிகமாக பார்க்குறது எக்கோ எஃபெக்ட் தான். அதுவும் அவரோட இன்ட்ரோக்கு அப்புறமா தான் ஒரு எக்கோ எஃபெக்டே யூஸ் பண்ண விஷயங்களும் ஷேர் பண்ணியிருக்காரு. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பாருங்கள், இந்த குரூப் ரீசெண்ட் கிளாரிஃபை பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன். இதில் இருக்கிற ஒரு டெக்ஸ்ட்டை ஒரு ஆடியோ ஃபைலை மட்டும் கட் பண்ணி அதை எஃபெக்டாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். சும்மா இதை மட்டும் ப்ளே பண்ணி பார்ப்போவா? பிரச்சனை இல்லை, நீங்கள் அதை பேச வேண்டியது தானே. ஏன் நீங்கள் அதை பேச வேண்டியது தானே? ஓகே. ஸோ இந்த இதுவை வந்து ஆடியோ வந்து நம்ம வந்து கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். Ctrl+X Ctrl+V. ஓகேவா? இப்போ நம்ம இது கரெக்டாக எம்ஃபசைஸ் பண்ண ஏதாவது ஒரு விஷயத்தை எம்ஃபசைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த எக்கோவை யூஸ் பண்ணணும். அதர்வைஸ் நீங்கள் சும்மா எல்லாத்துக்கும் அந்த எக்கோ யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. ஓகேவா? தான் பர்சனல் பிரச்சனை மாதிரி போகுது சொன்னே தவிர இந்த ஜெண்டர் ரிவீலியோ ஆக்சிடென்ட் மேட்டர் பர்சனல் பிரச்சனை சொல்லலை. ஆக்சிடென்ட் மேட்டர் இருக்குல்ல, இப்போ நான் இதை கட் பண்ணிக்கிறேன். இதை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட்டு ரைட் கிளிக் நெக்ஸ்ட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் பண்ணிவிட்டு அந்த நெக்ஸ்ட்டுக்குள்ளே போய்க்கோங்க. நெக்ஸ்ட்டுக்குள்ளே அந்த ஃபைலை எடுத்துக்கோங்க. அந்த ஃபைலை வந்து டூப்ளிகேட் பண்ணுங்கள். ஆட் ட்ராக் கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து மியூட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஃபைலை நீங்கள் எடுத்து விட்றேன். ஓகே, என்ன பண்ணுங்கள், இதை மியூட் பண்ணுங்கள். ஏன்னா கொஞ்சம் மாற்றி பண்ணிட்டேன். ஸோ இதை நீங்கள் வந்து மியூட்டில் வச்சாச்சு. இது தனியாக இருக்க ஃபைல். நம்ம இதை தான் வந்து எக்கோ பண்ண போகிறோம். இந்த ஃபைலை நான் சும்மா தான் வச்சுருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு கிளிப் இருக்கோ அது வரைக்கும் தான் நெக்ஸ்ட்டு வரும். அதை தாண்டி நெக்ஸ்ட்டு வராது. இப்போ இந்த ஃபைல் வந்து சின்னதாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் இன் கேஸ் இதை நான் வந்து இவ்வளோ தான் வச்சுருக்கேன்னா நெக்ஸ்ட்டு வந்து இதை தாண்டி வராது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது ஒரு பிரச்சனை தான். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இதை வந்து ஒரு டம்மி ஃபைலை ஆக்கி, இதை நீங்கள் இந்த ஆடியோ தான் போடணும் அவசியம் இல்லை, எதை வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. இதை டம்மி ஃபைலை ஆக்கி ஸோ நம்ம வந்து இப்போ நெக்ஸ்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், காலியாக தான் இருக்கும். ஏன்னா ஆடியோ சொல்ல ஏன்னா இப்போ நார்மலாக இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளேயே நம்ம போட்டோம்னா இந்த எக்கோ எஃபெக்ட் வராது. எக்கோவுக்கு நம்ம எது போடுவோம்னா மோஸ்ட்லி வந்து உங்களுக்காக தான் இதை ட்ரை பண்ணுறேன். ஷிஃப்ட் F4 இது பர்சனல் பிரச்சனை சொல்ல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜஸ்ட்டு இந்த நெஸ்டட் சீக்வன்ஸில் நம்ம வந்து ஸ்டுடியோ ரிவர்ப் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது கிரேடால் தான் பெஸ்ட்டு ஒரு அவுட்புட் கிடைக்குது. ஸோ நீங்கள் செக் பண்ணி வரேன். பர்சனல் பிரச்சனை சொல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த ஆடியோவை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக வந்து ட்விக் பண்ணுங்கள். ஐ மீன் ஆடியோவோட லெவலை ஏற்றுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏன்னா இது எக்கோ ஆகுறதுனால பர்சனல் பிரச்சனை சொல்ல. இதை ரொம்ப அதிகமாக்கிட்டேன். பர்சனல் பிரச்சனை சொல்ல. அவ்வளோதான். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஒரு ப்ரீசெட்டாக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டுடியோ ரிவர்ப் ஆல்சோ இந்த லெவல் இதை வச்சு லெவல் இப்போ ஒரு சேவ் ப்ரீசெட் கொடுத்து நீங்கள் வந்து எக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரீசெட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. எக்கோ ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஜஸ்ட் இது ரெண்டுத்தையுமே கேன்சல் பண்ணி விட்டுருங்க. இதை டெலீட் பண்ணுறேங்க. ஸோ இதை டெலீட் பண்ணுறேங்க. இதை வந்து நார்மல் ஆக்கிடுங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் எஃப்எக்ஸ் கண்ட்ரோலில் எக்கோ A2D ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் மட்டும் போதும். பிளேசிங் ஃபாஸ்ட். பர்சனல் பிரச்சனை சொல்ல. சிம்பிள். ஸோ எக்கோ எஃபெக்ட் கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு அவர் வந்து பூம் சவுண்ட் எஃபெக்ட் யூஸ் பண்ணார். அந்த பூம் சவுண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரெண்டு கார்டு ஃப்ரீயாக டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னோடய ஒன் ஆஃப் மை ப்ராஜெக்ட்டு வெல்த் லூப் அப்படின்ற ஒரு சேனலோடது. நீங்கள் வேணா செக் பண்ணி பார்க்கலாம். அது உங்களோட சேனல் தான். ஒரு சில மிஸ்ஸிங் ஃபைல்ஸ் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக இது டவுன்லோட் ஆகி அந்த மிஸ்ஸிங் ஃபைல்ஸ்லாம் சரி பண்ணிடும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் கேட்கும் பாருங்கள். ஸோ இதுதான் இந்த பூம் SFX. ஓகேவா? ஸோ இந்த பூம் SFXோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த பூம் SFX தான் ப்ரீமியர் ப்ரோவில் நம்ம A2D யூஸ் பண்ணுறாரு. எனக்கே இதை பார்த்தா தலை சுத்தம். ஐ திங்க் இது ஒரு 1 month ஆஃப் ஒர்க்கு. ஸோ அவர் யூஸ் பண்ணுற SFX வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த பூம் SFX ஒவ்வொரு கேட்டகிரியை சொல்லும் போது தான் அது போகுமே. பர்சனல் பிரச்சனை சொல்ல. ஸோ இந்த மாதிரி ஒரு எக்கோ எஃபெக்டை போட்டுட்டு இந்த எக்கோ எஃபெக்டில் வந்து லாஸ்ட்டாக வந்து நம்ம எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணால் எக்கோ நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இந்த வரணும். பர்சனல் பிரச்சனை சொல்ல. பார்த்தீங்கன்னா தெரியும், பொறுமையாக போது வரேன். ஸோ நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா ஷார்ட்டாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நோ இஷ்யூஸ். எனக்கு கேட்டால் ரொம்ப லாங்காக வச்சுக்காதீங்க, அது யூஸ்லெஸ் தான். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த பூம் SFX யூஸ் பண்ணலாம். ஸோ அந்த பூம் SFX செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு இம்பேக்டை கொண்டு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பூம் வரும். ஒரு பிளாக் ஸ்க்ரீன் அதில் பூம் இருந்தாலே போடும். நீங்கள் இது வரைக்கும் இருந்தாலே போகும். சொல்லலை. பர்சனல் பிரச்சனை சொல்ல. சின்ன டிரான்சிஷன் தான்.
அப்படியே கண்டினியூஸாக வளரன்னு போகாமல் நம்மளோட வியூவரை ஒரு செகண்ட் ப்ரீத் பண்ண விடணும். ஒரு செகண்ட் அவங்க என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சிக்க வைக்கணும். அது சொல்லி ஓகே ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் ஆகிருக்கு, இந்த சவுண்டு வருது, இப்போ அடுத்த இதுவுக்கு அவங்க தயாராகிடுவாங்க. சிம்பிள். 5th ஒன் என்னென்னா, நமக்கு வந்து என்சிஎஸ் மியூசிக், அதாவது நோ காப்பரேட் மியூசிக்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவார். அப்புறம் இந்த எதிர்நீச்சலோட நோ காப்பரேட் மியூசிக் இதெல்லாமே யூஸ் பண்ணுவார். அதெல்லாமே எங்கேருந்து எடுப்பாங்கன்னா, 2 பேர் இருக்காங்க அதில் மாஸ்டர். ஒன்று ஆலன் பிரதம், ஓகேவா? 3 BGM. இந்த 3 BGM வந்து இப்போ போட்டாலே உங்களுக்கு இந்த புரிஞ்சது இது யாருன்னு, ஓகேவா? இது பாருங்களேன், இது ஃபர்ஸ்ட். ஸோ இது ஆலன் பிரதம். இவரோட மியூசிக்ஸை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஆனால் எனக்கு ஒரு டவுட் இருக்குது, இவரது தான் அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறாரா அப்படின்னு எனக்கு தெரில. ஏன்னா இவரது தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைனா ஒருத்தர் இருக்கார், அவரது கூட இவர் யூஸ் பண்ணலான்னு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இவர் வந்து லேட்டஸ்ட்டாக இருக்க மியூசிக்ஸ் எல்லாமே இவராக புதுசாக கம்போஸ் பண்ணுவார். நிறைய பேர் இவரோட மியூசிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, காப்பரேட் தரலை. ஆனால் ஒன்ஸ் அகெயின் இவரோட வீடியோஸ் போடுறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க, இவர் வந்து காப்பரேட் ஃப்ரீன்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணலை. ஒரு காப்பரேட் ஃப்ரீன்ற வார்த்தையும் எங்கேயும் சொல்லலை. இவர் நினச்சா காப்பரேட் தரலாம். பட் ஆனால் நிறைய யூடியூபர்ஸ் இவரோட மியூசிக் யூஸ் பண்ணுறாங்க இன்னுமுமே. ஒருத்தர் இருக்கார், ஆனால் அவர் இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக போடுறதில்ல. என்சிஎஸ் மியூசிக், ஓகேவா? என்சிஎஸ் தமிழ்னு போட்டால் அவர் இவர் தான். இது வேறு 2 பேர் இருக்காங்க. ஸோ இவங்க கீழேருந்து இங்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் நிறைய மியூசிக். ஸோ இப்போ மாஸ்டரோட இது இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களது வந்து என்சிஎஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இவங்க காப்பிரைட் தராத வரைக்கும் இது என்சிஎஸ். இஃப் இன்கேஸ் இவர் கொடுத்துட்டாருன்னா பிரச்சனை இருக்குது. நமக்கு வந்து காப்பிரைட் ஃப்ரீ மியூசிக் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், எதிர்நீச்சலோட அந்த மோட்டிவேஷன் மியூசிக் நமக்கு. ஆனால் இது காப்பிரைட் ஃப்ரீ வேணும். இந்த மியூசிக் வந்து நோ காப்பிரைட்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் காப்பிரைட் தந்துடலாம். ஸோ அந்த பிரச்சனை இருக்குது. இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரே வழி தான் இருக்குது. ஃபில்டரில் போயிட்டு நம்ம வந்து கிரியேட்டிவ் காமனில் போனீங்கன்னா இப்போ வர்றது எல்லாமே உண்மையிலே காப்பரேட் ஃப்ரீ. எப்படி சொல்கிறேன்னா, இது இருக்குல்ல, ஸோ அவங்க வந்து லைசன்ஸே கொடுத்துருக்காங்க, கிரியேட்டிவ் காமன் ஆட்ரிபியூஷன் லைசன்ஸ், ரீயூஸ் அலோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரீயூஸ்க்கு இவங்களோட மியூசிக்கை. ஸோ இது எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மியூசிக் செஷனில் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். இஃப் இன்கேஸ் ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னா காமன் விஷஸ் தான் யூஸ் பண்ணார். காமன் விஷஸ்க்கு புஷ் சவுண்ட் எஃபெக்ட்ஸ், அவ்வளோதான். ஜஸ்ட் இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஷேர் கொடுத்து காப்பி கொடுத்து ஒய்டுமேட்டில் போனீங்கன்னா உங்களால் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இதில் போய்ட்டு நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு கன்வெர்ட் கொடுங்க. ஸோ டவுன்லோட் வந்துச்சு, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி டேரெக்டாக உங்களோட ப்ரீமியர் ப்ரோ ப்ராஜெக்ட்ஸில் யூஸ் பண்ணிக்க முடியும். இது ரொம்ப காமன் தான், முக்கால்வாசி பேருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ நம்ம அடுத்து பார்க்க போகிறது கிரிட் எஃபெக்ட் வந்து அவரோட வீடியோஸில் ஃப்ரீக்வெண்ட்டாகவே யூஸ் பண்ணுவார். அதுவும் வந்து நம்மளோட இந்த குரூப்பிசம் வீடியோவில் அவர் அதிகமாக எஃபெக்ட்ஸே யூஸ் பண்ணியிருக்க மாட்டார். அவரோட அந்த டைலர்க்கா வீடியோவில் நிறைய யூஸ் பண்ணியிருப்பார், இந்த டைலர்க்காவை காட்டுறதுக்கு, ஓகேவா? ஸோ அந்த கிரிட் எஃபெக்டை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா சிம்பிள். மூலமாக இவங்க கம்பெனிக்கு ஸோ இந்த கிரிட் எஃபெக்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது பேக்ரவுண்டில் இந்தமாதிரி ஐகான்ஸை ஷோ பண்ணும்போது அவர் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த கிரிட் எஃபெக்டை யூஸ் பண்ணுவார். ஸோ இந்த எஃபெக்டை நம்ம பண்ணுறதுக்கு இது ரொம்ப சிம்பிளாகவும் முடிச்சிடலாம், இல்லை நம்மளாகவும் க்ரியேட் பண்ண முடியும். நான் 2 மெத்தடுமே சொல்கிறேன். சிம்பிளாக முடியிருக்க கிரிட் பேக்ரவுண்ட் ஓவர்லே அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு எக்கச்சக்க ஃப்ரீ கிரிட் பேக்ரவுண்ட் வரும். ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களோட வீடியோஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சொன்ன மாதிரி இது வந்து இது நார்மல் கிரிட் எஃபெக்ட் தான். இது டிசைரான ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ இது ரொம்ப மைன்யூட்டாக இருக்குன்றதுனால இது தெரியாது. அப்படி நீங்கள் இது ஸ்லோவாக்கணும்னா ஆரை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்லோ பண்ணிக்கலாம், ஸ்பீட் பண்ணிக்கலாம் தவிர. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதை வந்து உங்களோட இதில் நீங்கள் பண்ணணுன்னா ஒன்றும் கிடையாது. ஒரு நார்மல் கலர் லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் மேட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. அதில் என்ன கலர் வேணும், பிளாக் கலர் தான். ஜஸ்ட்டு சூஸ் பண்ணி ஓகே கொடுத்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். அது உங்களுக்கு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க. அதில் வந்து நீங்கள் வந்து கிரிட்டை அப்ளை பண்ணணும். கிரிட்டை அப்ளை பண்ணுங்கள். கிரிட்டை அப்ளை பண்ணிவிட்டு கிரிட்டோட பார்டர்ஸை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற இந்த ஆங்கர் சைஸை நீங்கள் வந்து ஃப்ரண்ட் இது பண்ணிங்கன்னா சைடு இது ஆகும், இது வந்து அப்புறம் ஓகேவா. நீங்கள் எப்படி ஷ்ரிங்க் பண்ணணும். இதை நீங்கள் வந்து கீ ஃப்ரேமும் பண்ணிக்கலாம் ஐத்தின்னு நினைக்கிறேன். இதை வரேன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் கீ ஃப்ரேம் ஆகும் சொல்லிட்டீங்களா. இதை வரேன்
இங்கேருந்து இது இங்கே வரைக்கும் அது கீ ஃப்ரேம் ஆகும். நாய்ஸ் ஓவர்லேவை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு நாய்ஸ் ஓவர்லே ஜஸ்ட் இந்த நாய்ஸ் ஓவர்லேவை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களால் அதை அச்சீவ் பண்ணிட முடியும் ரொம்ப ஈஸியாகவே. ஓகேவா? சைஸ் கார்னர் பாயிண்ட்டாக வித் ஸ்கேலர்னா இந்த மாதிரி வரும். ஓகேவா? பண்ணிக்கோங்க. எனக்கு கேட்டால் இது பெஸ்ட்டாக இருக்குது. அதை கம்பேர் பண்ணும்போது இது பெட்டராக இருக்குது. இதில் நீங்கள் டர்புலன்ட் டிஸ்பிளே போட்டிங்கன்னா டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். இந்த இது எல்லாமே டர்புலன்ட் டிஸ்பிளேஸ் இது ரொம்ப அதிகமாக இருக்குல்ல. அமௌண்ட்டை கம்மி பண்ணி டேவஸ்டின்னு வச்சுருங்க. இதில் வந்து எவாலுவேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து இது எவ்வளோ தள்ள முடியுமோ அவ்வளோ தள்ளுங்க. இப்போ பாருங்கள் ஃபுல்லாக டான்ஸ் ஆட ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இதை இன்னும் எக்ஸாக்டாக பண்ணுறதுக்கு டெலீட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த எவல்யூஷன் நாய்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா ரேண்டம் சீட்ஸ் இருக்கும். இந்த ரேண்டம் சீட்ஸை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அப்படியே டான்ஸ் ஆடுவாங்க. இதுதான் ரேண்டம் சீட்ஸு. ஓகேவா? இதில் நீங்கள் வந்து இதோட அமௌண்ட்டு வந்து ஜஸ்ட் 10 கொடுத்துட்டு இதை வந்து ஒரு 20 கொடுத்து இதை அப்படியே விட்டிங்கன்னா இதை அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இதில் நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா என்ன ஆட் பண்ண முடியும்னா ஷிஃப்டில் எஃபெக்ட்ஸ் போனீங்கன்னா இதில் நாய்ஸ் அண்ட் க்ரீன். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இது ஒரு பார்த்தீங்களா? இதில் வந்து இந்த நாய்ஸை வந்து லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிக்குவேன். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இதை மாற்றிக்கோங்க. இதை இன்னும் சூப்பராக ஆக்கிறதுக்கு எஃபெக்ட்ஸில் ரேம்ப்னு ஒரு இது இருக்குது. RAMP ரேம்ப். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை போட்டிங்கன்னா இதோ பாருங்கள் இன்னும் சூப்பராக இருக்குது பாருங்கள். லைனியர் ரேம்ப். நமக்கு இது கலர்ஸ் மாற்றணும்னா இந்த பிளாக்குக்கு பதிலாக நீங்கள் என்ன வேணால் மாற்றிக்கலாம். இந்த பிளாக்குக்கு பதிலாக லைட்டாக எல்லோ. ஓகேவா? எல்லோ கலர். ரெட்டு கலர் வேணுமா ரெட்டு கலர். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் மாற்றிக்கோங்க. லீனியர் ரேம்பா இல்லை ரேடியல் ரேம்பா. லீனியர்னால் மேலே இருந்து கீழே, ரேடியல்னால் ரவுண்டாக வரும். ஓகேவா? இதை பார்த்தீங்களா ஒரு மாதிரி மேலே இருந்து ரவுண்டாக வரும். லீனியர் ரேம்ப் நல்லாயிருக்கும். ஓகேவா? இதை கூட நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் பண்ணிக்க முடியும் இதில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸை. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டான்ஸ் ஆடுது. ஸோ செமையாக இருக்கும். ஸோ இது வேணுன்னா உங்களோட செட்டை நீங்கள் எத்தனை வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது ஒன்று போதும். ஜஸ்ட் நீங்கள் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் மேலே பண்ணிவிட்டு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எழுத்து விட்டுக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் எழுத்து விடுறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்மளோட இந்த ரேண்டம் சீன் மட்டும் இருக்குல்ல, இதை மட்டும் நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் வச்சு விட்ருங்க. அப்போ தான் இது ஆகும். இது டான்ஸ் ஆகும். இல்லைன்னா டான்ஸ் ஆகாது அப்படின்னு நின்றும். ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த அனிமேஷனை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது? இந்த வந்து ரெட் கலர் இந்த ஒவ்வொரு லைன்ஸாக ஒவ்வொரு இதுவாக வந்து கிரிட்டாக வந்து போயிட்டுருக்கு. இதை நீங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கலாம். பட் ஆனால் இதுக்கு வந்து ப்ரீமியர் ப்ரோவில் பண்ண முடியுமான்னு கேட்டால் அதுக்கு ஒரு வழி இருக்குது. நான் சொல்கிறேன். பாப் அனிமேஷன் வேணும்னா நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுற போது அந்த வெண்டார்ஸும் பெனிஃபிட் பார்த்தீங்க. அந்த இமேஜ் பாப் ஆச்சு. அந்த இமேஜ் பாப் ஆகிட்டு லெஃப்ட் டு ரைட் வந்து இந்த டெக்ஸ்ட் வந்து அனிமேட் ஆகிருக்கு. சாரி, இந்த லைன் வந்து அனிமேட் ஆகுது. இதை எப்படி பண்ணலான்றதை பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். நம்ம ஆல்ரெடி பண்ண இந்த கிரிட் லேயர் இருக்கா, இந்த கிரிட் லேயர் மேலேயே அதை பண்ணுவோம். அப்போ தான் நமக்கு சூப்பராக இருக்கும் பார்க்க. ஸோ இப்போ நான் வந்து ஒரு பூனையோட இமேஜை நான் வந்து ஜஸ்ட் நான் டெவலப் பண்ணிக்கிறேன். கேட் ஃபன்னி ஃபேஸ் தான் ரொம்ப காமெடியாக இருக்கும். ஸோ இந்த ஃபன்னி ஃபேஸை நான் ஜஸ்ட் டெவலப் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபன்னி ஃபேஸை இப்போ நான் வந்து பாப்பின் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணுன்னா என்கிட்ட பாப்பின் அனிமேஷன் இருக்குது. ஓகேவா? நான் அந்த பாப்பின் அனிமேஷனை டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த பாப்பின் அனிமேஷன் எப்படி பண்ணுறதுன்னு தெரிலனா ரொம்ப சிம்பிளுங்க. இதை வச்சு நான் சொல்லித்தரேன். இதை நல்லா 0 ஆக்கிடுங்க. கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கோங்க. இதை வந்து திரும்ப ரீசெட் அடிச்சிருங்க. இவ்வளோ தான் வேணுமான்னு பாருங்கள், இல்லை இவ்வளோ வேணுமான்னு பாருங்கள். ஓகேவா? இது வந்து எக்ஸ்ட்ரா நீங்கள் நார்மலாக போகிறத விட எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஃப்ரேம் போகணும். ஓகேவா? எக்ஸ்ட்ரா ஒரு 10 ஃப்ரேம் மேலே போயிட்டேன். அப்புறம் எனக்கு அட்லீஸ்ட் வந்து இது ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணுங்கள். ஷிஃப்ட்டு ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே லாக் ஆகும். அதனால் நீங்கள் வந்து தப்பாக ஒரு 4 கீ ஃப்ரேம் நீங்கள் வந்து பண்ணிடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. ஓகேவா? ஸோ இது இருக்குல்ல, இதை நான் ஈஸின்னு அவுட் பண்ணேன்னா இது பார்க்க சூப்பராக இருக்கும். இப்போ நான் வந்து ஒன்றா ஜஸ்ட் இது வந்து நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கலாம். நம்ம வந்து அட்லீஸ்ட் அதில் ஒரு பாதியாவது இருக்கும். இன்னும் கிட்ட நமக்கு தேவைப்படுது. ஏன்னா நான் டியூரேஷன் அதிகமாக வச்சுருக்கேன்றதுனால 5F6 ஈஸின்னு அவுட் நான் பண்ணிக்கிறேன். இதை நான் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸோ வயசு சின்னது வந்து டக்குன்னு ஆகணும். பட் ஆகலை. இப்போ வருவாங்க பாருங்க. இதுதான் பாப்பின் அனிமேஷன். ஜஸ்ட் அந்த கர்வை வந்து நான் வந்து மிடில் ஆக்கிறேன். அதனால தான் அந்த பாப்பின் அனிமேஷன் வந்துச்சு. இதை பாருங்க, இந்த கர்வ் தான். கர்வுக்கே ஒரு தனியாக மாஸ்டர் கிளாஸே எடுக்கலாங்க. அவ்வளோ பெரிய சாப்டர் இந்த கர்வ். உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள். இதை நீங்கள் வந்து ஒரு ப்ரீசெட்டாக ஆக்கிடலாம். என்கிட்ட ஒரு ப்ரீசெட் இருக்குது. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து இந்த அனிமேட் ஆன இந்த கேட்டை ஒரு 2 கேட்டாக ஆக்கிடலாம். ஒரு கேட்டாக இருந்தால் தான் பிரச்சனை. இது ஒரு 2 கேட்டாக ஆக்கிடுவோம். இந்த 2 கேட்டில் இந்த ஒரு கேட்டில் இருக்கிறது அனிமேஷனாக நான் வைக்கிறேன்.
ரெண்டுத்தில் இருக்க அனிமேஷனையும் நான் தூக்கிடுறேன். ஸோ நம்ம இது பெட்டராக நம்ம அந்த லைன் அனிமேஷனில் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த கேட்லேருந்து இப்போ இந்த கேட்டு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு லைன் அனிமேஷன் வேணும், ஓகேவா? ஸோ இந்த கேட்லேருந்து இந்த கேட்டுக்கு போகிறதுக்கு அனிமேஷன் வேணும்ல. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு நார்மல் லேயர் இந்த கலர் மேட்டில் Shift F4 அதில் ரைட் ஆன் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிடுங்க. ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எங்கேருந்து எது வரைக்கும் தேவைப்படுதுன்றதை பார்த்துக்கோங்க. அங்கே கரெக்டாக உங்களோட டைம்லைன் இண்டிகேட்டரை வச்சுட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் போங்க. எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் இது ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆன் பண்ணிக்கோங்க. இது ஒரு கீ ஃப்ரேம் ஒன்று ஆன் பண்ணிக்கோங்க. ப்ரஷ் இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ப்ரஷ் பொசிஷனை கிளிக் பண்ணோடனே இங்கே ஒரு இது வரும், இண்டிகேட்டர் மாதிரி ஒன்று வரும். இதை நீங்கள் வந்து உங்களுக்கு லைன் அனிமேஷன் எங்கே வேணுமோ அங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கோங்க. நான் எனக்கு இந்த கேட்லேருந்து இந்த கேட்டுக்கு போகணும் அப்படின்றதுனால இங்கே வச்சுட்டு எனக்கு எவ்வளோ தூரத்துக்கு தேவையோ அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து எனக்கு இந்த கேட்லேருந்து இந்த கேட்டுக்கு ரொம்ப தூரம்லாம் இல்லை, இது இங்கே தான். சாரி, ஒரு முக்கியமான விஷயம், ப்ரஷ் சைஸ் வந்து இது 2ல் இருக்குது. நமக்கு 2 வேணால் ஒரு 5ல் வச்சுட்டு இங்கே வச்சுட்டு அனிமேட் பண்ணிடுற ப்ரஷோட ரைட் சைட் பாயிண்ட். நீங்கள் உங்களோட சாய்ஸ் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை அப்படியே தூக்கிட்டு வந்து இப்படி வச்சிட்டிங்கனாலே அதுவே அனிமேட் ஆகிடும். நமக்கு எந்த வேலையும் வேண்டாம். நமக்கு ப்ரஷ் சைஸோட இதுவும் அனிமேஷன் கூட தேவையில்லை. நம்ம ப்ரஷ் சைஸை கண்ட்ரோல் மட்டும் பண்ணிக்கிட்டாலே போதும். இங்கே வரேன் ப்ளே பண்ணி காட்டுறேன். ரொம்ப ஸ்டக் ஆகும். ஏன் ஸ்டக் ஆகுதுன்னா சிம்பிள், நம்ம வந்து பெரிய அனிமேஷன் இது போட்டு வச்சுருக்கோம். இந்த டர்புலன்ட் டிஸ்பிளே அதெல்லாம் ரொம்ப வெயிட்டான அனிமேஷன். அதனால் பிசி ஆங்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. மோஸ்ட்லி அந்த டர்புலன்ட் டிஸ்பிளே நான் இது மாதிரி சொன்னதை வந்து கம்மியாக இது பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஐ மீன் ஏன் அதை அவ்வளோ கஷ்டப்படணும்? எனக்கு டர்புலன்ட் டிஸ்பிளே தூக்கிட்டாலே ஓரளவுக்கு வெயிட்டு கம்மியாகிடும். டர்புலன்ட் டிஸ்பிளே ரேம்ப்பு கிரிட் இருக்கட்டும், ரேம்பை தூக்கிடுவா. இங்கே வரணும். இந்த ரைட்டான ஒரு வெயிட்டான எஃபெக்ட் போல். ஸோ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரே ஒரு ஆரோவை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை நெஸ்ட் பண்ணிவிடுங்க. அந்த ஒரே ஒரு ஆரோ மட்டும் பண்ணிவிட்டு அதை எடுத்து நீங்கள் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை ஜஸ்ட் என்டர் அழுத்துனீங்கன்னா இங்கே இன் அண்ட் அவுட்டு கொடுத்து என்டர் அழுத்துனீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக ரெண்டர் ஆகி முடிச்சிடும். அப்போ நம்மளுக்கு ஈஸியாக ப்ளே ஆகும். இப்போ பாருங்கள், ரெண்டராகிறதுக்கே எனக்கு லேட் ஆகுதா? சூப்பர். ஐ திங்க் இதில் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறதுக்கு நான் இன்னும் ஒரு சிம்பிளான மெத்தடாக நான் சொல்லி தந்துடுறேன். கலர் மேட்டை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இந்த கலர் மேட்டில் இருக்க கலரை மாற்றணும்னா F2 அழுத்து கலர் மேட்டில் கொடுத்துக்கோங்க. வந்து ஒரு ஒயிட் கலர் வச்சுக்குவோம். ஒயிட் கலரை கொடுத்துக்கிட்டு ஓகே கொடுத்துட்டு ஜஸ்ட் அதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க, ஓகேவா? இப்போ என்ன பண்ணணும், கிராப் டூல் ரொம்ப சிம்பிளாகவே முடிச்சு வைப்போம். எதுக்கு அதை அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம பண்ணுறதுக்கு? இந்த கிராப் டூலை வச்சு நம்ம வந்து இங்கேருந்து இங்கே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டாப்பையும் பாட்டமையும் கட் பண்ணிக்கணும். பாட்டம் டாப், ஓகேவா? நமக்கு வந்து லெஃப்ட் வந்து கை தான் இருக்கும். ஓகே கூல். ரைட்டை ஃபுல்லாகவே கிராப் பண்ணிடணும், ஓகேவா? நமக்கு ரைட்டை ஃபுல்லாக கிராப் பண்ணிவிட்டு ரைட்டுக்கு மட்டும் கீ ஃப்ரேமை கொடுத்துட்டு எங்கேருந்து எது வரைக்கும் நமக்கு ரைட்டு தேவையோ அந்த வரைக்கும் வச்சுட்டு இந்த ரைட்டோட வித்தை இப்போ நீங்கள் தள்ள இதை வரேன். சிம்பிளாக வேலை முடிஞ்சு. எதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் வந்து இன்னும் அனிமேட் பண்ணிங்கன்னா அட்டகாசமாக. இது அனிமேட் பண்ணுறதுக்கு இதோட ஹேண்டில் பாரை கீழே தள்ளிட்டிங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா இது ரிவர்ஸ்னால இப்படி தான் ஆகும். எதுவும் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அனிமேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்படி தான் அந்த கிரிட் லைன்ஸை பண்ணணும். பாப்பப் ஆகிறதுக்கு நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். பாப்பப்போ ஆகிடும். அந்த லைன் டெக்ஸ்ட்டையும் நான் சொல்லிட்டேன், சேர்த்தே சொல்லிட்டேன். டெக்ஸ்ட் மூவிங்க்கு இது தான், மற்ற எல்லாமே இது தான். மூவிங் டெக்ஸ்ட் மூவிங்க்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து சொல்லிட்டோம். அவரோட ஃபேஸை வச்சு பண்ணணும். அந்த காமெடி மூவிங் ஆகிறது பார்த்தீங்களா, அதே தான் அந்த டெக்ஸ்ட் மூவிங்கும். இந்த டெக்ஸ்ட் மூவ் ஆகிறத பற்றி சொல்லணுமா? சரி சொல்லிடலாம். இந்த இருக்கிற டெக்ஸ்ட் வந்து மூவ் ஆகணும். இதுலேயே இருக்கிற டிரான்ஸ்ஃபார்மை யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பெட்டர் அவுட்புட் கிடைக்கும், ஈஸியான அவுட்புட் கிடைக்கும். இந்த ஆங்கர் பாயிண்ட்டை சென்டரில் வேணா வச்சுக்கோங்க. நான் பார்சைக்கிள் இருக்குன்றதுனால எனக்கு தவிக்கிற மாதிரி இருக்குது, பட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நீங்கள் பொசிஷன் கீ ஃப்ரேம் ஆன் பண்ணிக்கோங்க, மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா கீ ஃப்ரேம் ஆகும். 10 ஃப்ரேமாக வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக வரும், ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஈஸி ஆக்சஸ் இருந்தனால தான் என்னால் இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ இதனால உங்களால் இந்த டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே அனிமேட் பண்ணி அந்த கேரக்டர் கூடவே மூவ் பண்ண வைக்க முடியும். அவ்வளோதான். நான் மோஸ்ட்லி எல்லா எஃபெக்ட்ஸையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது எஃபெக்ட்ஸ் மிஸ் ஆன மாதிரி தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது பண்ணுறேன். அதே மாதிரி வேறு எந்த யூடியூபரோட எடிட்டிங் ஸ்டைலை நான் கோட் பண்ணணும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் வந்து மிடில் சொன்ன எல்லா ப்ரீசெட்ஸோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு கொடுத்த இந்த ஃப்ரீ ப்ரீசெட்டுக்கு நீங்கள் எனக்கு கொடுக்குற ஒரு ஃப்ரீயான விஷயம் என்னென்னா லைக் தான். ஸோ நீங்கள் லைக் பண்ணலாம், ஆர் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெண்டுத்துல ஏதாவது கூட பண்ணுங்கள்.